ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 8. காதல் ஆரம்பித்த பிறகு. அந்த நாள் அவர்கள் இருவரும் எதையும் பெருசா சொல்லல. ஆனா சில வார்த்தைகள் சொல்லாமலே புரியும். சில உறவுகள் பெயர் வைக்காமலே மாறும். அந்த மாலை முடிஞ்சதும் அர்ஜுன் வீட்டுக்கு போனான். ஃபோன் ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு மெசேஜ் வந்தது. மீரா ரீச்டா. அவன் சிரிச்சான். நீ? நானும் வந்துட்டேன். சில செகண்ட்ஸ் கழிச்சு மீண்டும் ஒரு மெசேஜ். இன்று நிம்மதியா இருக்கு. அவன் இதயம் சிரிச்ச மாதிரி இருந்தது. ஏன்? இவ்வளவு நாளா மனசுல இருந்ததை இன்று ஃபீல் பண்ணிட்டேன். அவன் போனை நெருக்கமா பிடிச்சான். நானும். அந்த இரவு இருவருக்கும் தூக்கம் சரியா வரல. ஒருவரை ஒருவர் நினைச்சது மட்டும் அதிகமா இருந்தது. அடுத்த நாள் அதே பேருந்து நிறுத்தம். ஆனா இந்த முறை காத்திருப்பது வேற ஃபீல். அர்ஜுன் வந்தான். மீரா ஏற்கனவே நின்றிருந்தா. அவன் அருக போனான். எவ்வளவு நேரமாச்சு? 5 நிமிஷம். சாரி, லேட் இல்லை, அவள் மெதுவா சொன்னான். நீ வந்துட்டியா? அந்த ஒரு லைன் அவனுக்கு நாள் முழுக்க போதும்னு இருந்தது. மழை மெதுவா ஆரம்பிச்சது. அவள் அம்பரலா திறந்தா. இந்த முறை அவள் தனியா நின்னல. அவன் அருக வர இடம் விட்டா. அவன் உள்ளே நின்னான். இருவரோட தோள்கள் மெதுவா உரசியது. அவள் மூச்சு வேகமா மாறுச்சு. அவன் அமைதியா இருந்தான். ஆனா இதயம் சத்தமா அடிச்சது. அர்ஜுன், நம்ம இப்ப என்ன? அவன் சிரிச்சான். நீ சொல்லு. அவள் கீழே பார்த்தா. எனக்கு தெரியல. ஆனா நீ இல்லாத நாள் பிடிக்கல. அவன் மெதுவா அவள் கையை தொட்டான். அவள் நடுங்கினான். ஆனா கை விலகவில்லை. அப்போ இது காதல் தான். அவள் சிரிச்சா. கண்களில் வெட்கம். அவ்வளவு ஈஸியா சொல்லிடாதீங்க. ஏன்? காதல் ஈஸி இல்லை. ஆனா உன்னோட இருந்தா எல்லாமே ஈஸி போல இருக்கு. அந்த வார்த்தை இந்த முறை மீரா இதயம் உருக வைத்தது. மழை அதிகமா விழுந்துச்சு. இந்த முறை அவர்கள் அம்பரலா ஷேர் பண்ணல. ஒரு காதலை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில உறவுகள் ஒரு நாள்ல உருவாகாது. ஆனா ஒரு நாள்ல அது காதல்னு புரியும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.